விக்ரோம் விக்ரோம் என்னத்தடா விக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மானத்தை விக்கிறோம், மரியாதையை விக்கிறோம், கௌரவத்தை விக்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விக்கிறோம். வித்துட்டு இப்ப ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம். ஒரு நிருபர் கேக்குறாரு, என்னங்க நீங்க குடும்ப அரசியல்னு சொன்னீங்க, அப்புறம் ரிமோட்டை தூக்கி போட்டு உடச்சிங்க, தமிழகத்தையே அப்படியே அதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப அங்க போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு முதல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் ஏதோ கூட்ட உடனே நாட்டுக்கு தேவை, எப்படி நாட்டுல இருக்க எந்த நாட்டுக்கு தேவை முதல்ல அதை சொல்லுங்க. இந்த மதச்சார்பற்ற நாடு அது அந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விதத்துல நிஜமாகவே இது நாட்டுக்கு தேவை. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவது, அதுவும் திமுக தயவில் எம்பி ஆவது அப்படின்றது இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை விக்ரம். ஏன்னா அப்பதான் இங்க அவருக்கு ஃபயர் வுட்டின் தெரிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். தேவையா போவியா இனிமே இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி அப்படியே எல்லாத்தையும் மாத்த போறாரு, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகின்றார் அப்படி இப்படி நினைச்சுன்னா அவர் பின்னாடி போனீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு பத்தியா? கட்சியை மொத்தமா கொண்டு போய் அங்க சேர்த்து போட்டாரு ஒரு சீட்டுக்காக. விக்ரோம் விக்ரோம் என்னத்தடா விக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மானத்தை விக்கிறோம், மரியாதையை விக்கிறோம், கௌரவத்தை விக்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விக்கிறோம். வித்துட்டு இப்ப ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம்.